ஹலோ ஜோனோ, உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே. நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, உன் குரலுக்கு என்ன ஆச்சு? இதுதான் என் பிரச்சனையே நண்பா. என்னால சத்தமா குலைக்க முடியல. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. நாம இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம். நானும் கொஞ்ச நாளா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி ஆடாத நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நாம இதுக்கு சாப்பாடு கூட போட தேவையில்ல. சரி, காலையில வரைக்கும் காத்து இருப்போம். அப்புறம் இது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் இதையும் சேர்த்து துரத்தி விடுங்க. ஆனா நாளைக்கு என்ன ஆனாலும் இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. சரி, நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் யோசிக்காத, வா போலாம். கவலைப்படாத நண்பா, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்படியே ஜூனோ அந்த பூனையோட சேர்ந்து அதோட முதலாளி வீட்டை விட்டு தூரமா நடந்து போயிடுச்சு. ஏ நண்பா, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? பயப்படாத, நம்ம டாக்டர் ஆந்தைய பார்க்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? காட்டுக்குள்ளையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்ததே இல்ல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாம என் கூட வா. இந்த மாதிரி ஜூனோ தடவையா பூனையோட காட்டுக்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. தடவையா காட்டை பாக்குற ஆர்வம் ஜுனோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஓ வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா சொன்ன. இது நம்ம ஊர் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலாம். ஓ, நீங்க தினமும் வருவ இல்ல நண்பா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு பொறாமையா இருக்கு. என்னுடைய பாதி நோய் குணமாயிடுச்சு. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஆமா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வேற எங்க போக போறோம்? அதுவா, நாம யாரையாவது கேட்கணும். என்ன, உனக்கு சரியான வழி தெரியாதா? அது எனக்கு ஞாபகம் இல்லையே. அங்க பாரு, வா போய் அந்த கிளிய கேட்கலாம். ஹேய் நண்பா, கொஞ்சம் கீழே வரியா? உங்களுக்கு என்ன வேணும்? நண்பா, நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக? டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். அந்த டாக்டரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் இப்போ கிராமத்துல தான் இருப்பாரு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். நண்பா, நீ உண்மைய சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல அந்த ஊருக்குள்ள தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? வா போலாம். உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் நண்பா. உண்மைய சொல்லு, நீ எதுக்காக பொய் சொன்ன? உண்மை என்னன்னா, இந்த காட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா தனியா வர்றதுக்கு ரொம்ப பயம். என்ன, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நண்பா. என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் வா, ஊருக்கு போய் டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். நான் குணமானதா முதலாளி என்ன வீட்டுல வச்சுப்பாரு. ஜூனோ, நண்பா, நம்ம எப்படியோ காட்டுக்கு வந்துட்டோம். நாம ஏன் இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போக கூடாது? ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டையே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையவே போக சொல்றியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வழிய விட போறியா இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வழிய விடு.
ஓஹோ, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீ யாரு? நான் ஒரு வீர தீர சிறுத்தை குட்டியோட காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்க காட்டை சுத்தி பார்க்க போறோம். இவன் பார்க்க தைரியமா தான் பேசுறான். பார்க்கறதுக்கும் அது சிறுத்தை குட்டி மாதிரி தான் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, நீங்க எந்த சிறுத்தைய பத்தி சொல்றீங்க? காட்டை பாதுகாக்குதுல்ல, அந்த சிறுத்தைய பத்தி தான். ஓ, இவன் உண்மையத்தான் சொல்றான். ஓ, அப்படியா? அப்ப நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. சிறுத்தை அண்ணங்கிட்ட என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க. பாம்பு போயிடுச்சு. உண்மையாவே போயிடுச்சா? ஆமா, உனக்கு அந்த சிறுத்தைய பத்தி எப்படி தெரியும்? சிறுத்தைங்க எல்லா இடத்துலயும் பலசாலியா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? ஓ, இதுதான் விஷயமா? சரி, அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு தான். இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதே சமயம் ஒரு நரியும் சிறுத்தையும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப ஆணவம் அதிகமா தான் இருக்கு. தெரியும். அடுத்த தடவை நான் ராஜாவாகிறேன். நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா இந்த காடே சந்தோஷமா இருக்கும். ஆ? ஆ. இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கே. நண்பா, உண்மையை சொல்லு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? நான் என்னன்னு சொல்றது நண்பா? இன்னைக்கு தான் முதல் தடவையா காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓஹோ, அப்புறம்? நான் உண்மையை தான் சொல்றேன் நண்பா. இது வரைக்கும் நான் பக்கத்து கிராமத்துக்கு கூட போனது இல்ல. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன தைரியம் இருந்தா இங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க? சிறுத்தானனுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நரியோட சின்ன தம்பி. என்ன, உண்மையாவே இவ உன்னுடைய தம்பி தானா? என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா தான் இருக்கான். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அப்படியா? அப்ப நீ யாரு? இது என்னுடைய நண்பன். நம்ம சிறுத்தை அரசருடைய தூரத்து சொந்தம். வந்த 2 விருந்தாளிகளையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். தம்பி, நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரேன், கண்டிப்பா வரேன். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை பார்க்க தானே. ஜுன்னு சொன்ன பொய்ய நம்பி சிறுத்தையும் நரியும் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அதோட குகைக்கு வந்தது. நம்ம 2 பேரும் ஏன் இங்கே இருக்க கூடாது நண்பா? ஹே முட்டாள், உன்னாலதான் நாம இங்க வந்திருக்கோம். நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோட இது? என்னோட இதுதான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேட்குறியா? உன் நேரத்தை நீ வீணடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு? இப்ப உன்னால
பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால் மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும். சொல்லுங்க. அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால் வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேட்குற? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில் விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா நண்பா? என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது? நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சுக்கிறோம். இழுத்துப்புடி ஐலசா, 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 இழுத்துப்புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல, தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்களை மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா? நாய்க்குட்டி ரூபி வாலாட்டி தலையாட்டி குறும்புகள் செய்து விளையாடும் நாய்